So முடிஞ்ச செஷன்ல we discussed about the what are the concentration terms. பாருங்க concentration terms நேத்து இந்த PDF தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் நடத்திட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரிலேஷன் பிட்வீன் தோஸ் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்குள்ளே என்ன ரிலேஷன் இருக்குது. சரி ஓகேப்பா, லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், molarity into molecular weight is equal to normality into equivalent weight. இதுதான் ஃபர்ஸ்ட் ரிலேஷன். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. molarity into molecular weight is equal to normality into equivalent weight. அப்போ அடுத்த ஸ்டெப் நான் எப்படி எழுதுறேன்னு பார். molarity into molecular weight divided by equivalent weight is equal to normality, capital N. Okay, what is this called as? This is called as N factor. So molarity into N factor is equal to normality. This is the next most important equation. So these are all very important for the conversion of one concentration term into another concentration terms. Okay va? Right, let me move on to the next. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன் என்ன சார் அப்படின்னாக்கா, small m molality, it is equated to capital M as this relation. இந்த ரிலேஷனை பாருங்க, 1000 times of capital M by 1000 times of density minus capital M into M2. இதில் சார் கேபிட்டல் எம்னா என்ன சார்? இதெல்லாம் உனக்கு குழப்பமே வரக்கூடாது. molarity. கேபிட்டல் M2ன்னு என்ன சார்? M2னா மாலிகுலர் வெயிட். யாரோட மாலிகுலர் வெயிட்டு? 2ன்னு போட்டிருக்கேன். அப்போ சொல்யூட்டோட மாலிகுலர் வெயிட். Dன்னு டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன். ஸ்மால் எம்னு மொலாலிட்டி. அதை தான் நாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை, நான் ஜஸ்ட் கொடுக்குற ஃபார்முலாவை பாரு போதும். அடுத்த ரிலேஷன், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட், இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எம் டிவைடட் பை ஸ்மால் எம் ப்ளஸ் 1000 பை M1. ஸோ இதில் psi 2னா என்ன, ஸ்மால் எம்னா என்ன, கேபிட்டல் M1 என்ன சார்? psi 2னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். ஸ்மால் எம்னா என்ன, மொலாலிட்டி. கேபிட்டல் M1 என்ன, மாலிகுலர் வெயிட் ஆஃப் சால்வெண்ட். சால்வெண்ட்டினுடைய மாலிகுலர் வெயிட்டு, சால்வெண்ட்டினுடைய மாலிகுலர் வெயிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் எம்முக்கும் psi 2க்கும் என்ன ரிலேஷன்? இல்லை ஸ்மால் எம் கொடுத்துட்டு psi 2 கேட்குறாங்க. அந்த மாதிரினா நம்ம இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். கிளியரா? வெரி குட்பா. ரைட், இப்போ கவனிங்க, என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன ரிலேஷன். என்ன ரிலேஷன்னு சொல்கிறேன். கான்சன்ட்ரேஷன் நடத்தும் போதே டைல்யூஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோயேன். ஆன் டைல்யூஷன், ஒரு பொருள் இல்லை உங்கள் கையில் ஒரு சொல்யூஷன் இருக்குது. யூ ஹாவ் எ சொல்யூஷன் வித் ஏ டெஃபினட் கான்சன்ட்ரேஷன். அதுக்குன்னு ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இப்போ அதில் தண்ணி ஊற்றுற. அப்போ டைல்யூஷன் பண்ணால் என்ன சார் ரிலேஷன் அப்படின்னா, V1N1 ஈக்குவல் டு V2N2. இந்த ரிலேஷனை மறந்துடாத. ஓகேவா? சரி, எண்ணுக்கு பதில் மொலாரிட்டி யூஸ் பண்ண இந்த ஃபார்முலா என்ன ஆகும் பாரு. V1M1 மொலாரிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்னா இன்ட்டு என் ஃபேக்டர் போடணும். ஏன்னா இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம். நார்மாலிட்டினா மொலாரிட்டி இன்ட்டு என் ஃபேக்டர்னு பார்த்தோம். ஸோ N1க்கு பதில் மொலாரிட்டி இன்ட்டு என் ஃபேக்டர்னு யூஸ் பண்ணினா அதே மாதிரி அப்போ V2 பக்கத்தில் என்ன வரும்? மொலாரிட்டி ஆஃப் காம்பனன்ட் 2 இன்ட்டு என் ஃபேக்டர். இங்கே M1ங்கிறது மாலிகுலர் வெயிட்னு எடுத்துக்காத, மொலாரிட்டி. இல்லைனா இப்படி கூட எழுதிக்கும். கேபிட்டல் M இன்ட்டு என் ஃபேக்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். இது காம்பனன்ட் 1 இல்லை பிஃபோர் டைல்யூஷன் அப்படின்னு வச்சுக்கோ. இந்த பக்கத்தை பிஃபோர் டைல்யூஷன்னு சொன்னினா இந்த பக்கத்தை ஆஃப்டர் டைல்யூஷன்னு சொல்லிக்கலாம். அப்படி எடுத்துக்கோ வேணா. ஓகேவா? வெரி ஈஸிப்பா. ஸோ இது ஒரு முக்கியமான ரிலேஷன். கிளியரா? ஓகே, அடுத்தது இப்போ யூ ஆர் மிக்சிங் டூ ஆசிட்ஸ். நல்லா கவனி. You are mixing two acids V1N1. இதான் volume of first acid and normality of first acid.
V2N2 இதான் வால்யூம் ஆஃப் செகண்ட் ஆசிட் அண்ட் நார்மாலிட்டி ஆஃப் செகண்ட் ஆசிட். ரெண்டையும் நீ மிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வால்யூம் இருக்கும் சார்? V1 + V2 சார். ஏன்னா இது 100 ml, இது 200 ml. மிக்ஸ் பண்ண அப்புறம் இட் வில் பி 300 ml. வால்யூம் இஸ் ஓகே. வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன்? வாட் இஸ் த நார்மாலிட்டி ஆஃப்டர் மிக்சிங்? அப்படின்னா அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா V1N1 + V2N2 is equal to V3N3. இதில் V3ங்கிறது டோட்டல் வால்யூம். V3ங்கிறது டோட்டல் வால்யூம். சரி, இதில் N3 என்னப்பா? வாட் இஸ் N3? நார்மாலிட்டி. கரெக்ட். நார்மாலிட்டி யாருடைய நார்மாலிட்டி? H+. ஏன் H+ சொன்ன? பிகாஸ் we are mixing two acids. acidsனா என்ன கொடுக்கும்? H+ கொடுக்கும். அதே மாதிரி if you are mixing two bases, நல்லா கவனி, ரெண்டு பேஸை மிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அதே ஃபார்முலா தான். V1N1 + V2N2 is equal to V3N3. இதில் V3னா V1 + V2, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் N3னா N3னா நார்மாலிட்டி ஆஃப் OH-. ஏன்னா நீ இங்கே மிக்ஸ் பண்ணுறது ரெண்டு பேஸஸை. ஓகேவா சார்? சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், an acid and a base, ஒரு ஆசிடையும் ஒரு பேஸையும் மிக்ஸ் பண்ணுறேன் சார். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சார் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்னா வால்யூம் ஆஃப் ஆசிட், நார்மாலிட்டி ஆஃப் ஆசிடை செக் பண்ணணும். வால்யூம் ஆஃப் பேஸ், நார்மாலிட்டி ஆஃப் பேஸை செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் ரெண்டு சொல்யூஷனையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அது அசிடிக்காக தான் இருக்கும். ஆஃப்டர் மிக்சிங் இட் வில் பி அசிடிக். ஏன்னா ஆசிட் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலான்னு எழுதுகிறேன் பாரு. V3N3 is equal to, இந்த ஃபார்முலா கொஞ்சம் மாற்றிக்கிறேன், மேலே எழுதுன அதே மாதிரி தான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். VANA வால்யூம் ஆஃப் ஆசிட், நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட் மைனஸ் VBNB. இதோட ஸ்ட்ரென்த்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிடுறேன். அப்போ ரிமைனிங் எனக்கு கிடைச்சிரும். இப்போ V3ங்கிறது டினாமினேட்டருக்கு இங்கே கொண்டு வரலாம் இல்லையா? இந்த பக்கம் வேணால் வச்சுக்கோ. அப்போ இந்த V3ங்கிறது VA + VB. N3ங்கிறது என்ன? N3ங்கிறது என்ன? நார்மாலிட்டி ஆஃப் H+. ஏன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சொல்யூஷன் அசிடிக்காக இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுவே கவனிங்களேன், இப்படி இருந்துச்சுன்னா என்ன சார் ஆகும் பாருங்க. ஆஃப்டர் மிக்சிங் இட் வில் பி, யாராவது கூட பதில் சொல்லிட்டே வாங்க, இட் வில் பி பேசிக். அப்போ பேசிக் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது. VBNB மைனஸ் VANA இஸ் ஈக்குவல் டு வால்யூம். வால்யூம் எவ்வளோ? VA + VB. வால்யூம் ஆட் தான் பண்ணணும், வால்யூமை போய் சப்ராக்ட் பண்ணிடாத. ஏன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணினா வால்யூம் இட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் வில் பி VA + VB இன்ட்டு நார்மாலிட்டி எழுதுறோம்ல. இந்த நார்மாலிட்டி யாரோட நார்மாலிட்டி? நார்மாலிட்டி ஆஃப் OH-. ஏன்னா இங்கே பேஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. சார் இதெல்லாம் எந்த பேஸில் சார் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ப்பா. இதுக்கு பேர் லா ஆஃப் ஈக்குவேலன்ஸ். ஒன் ஈக்குவேலண்ட் ஆஃப் ஆசிட்னு சொன்னோன்னு வச்சுக்கோயேன், இட் வில் பி நியூட்ரலைஸ்டு பை ஒன் ஈக்குவேலண்ட் ஆஃப் பேஸ். இதுதான் பேசிக்கான ஃபார்முலா இதுக்கு பின்னாடி இருக்கிறது. சரிங்க சார், இந்த ஈக்குவேலண்ட்டுன்றீங்களே அப்படின்னா என்ன சார்? அதை தான் நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். என்னது சொல்லி கொடுத்துட்டீங்களா? பாரு, இதுதான் அது. இந்த ஃபார்முலா பாரு. நம்பர் ஆஃப் ஈக்குவேலன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? நார்மாலிட்டி இன்ட்டு வால்யூம் இன் லிட்டர்ஸ். இதைத்தான் நம்ம எழுதியிருக்கோம். V1N1 V1N1 V2N2லாம் எழுதுறோம்ல, இதுதான் அது. அப்போ சேம் ஈக்குவேலண்ட் இருக்கிற ஆசிடும் சேம் ஈக்குவேலண்ட் இருக்கிற பேஸும் ஒன்று எக்ஸாக்டாக நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ அந்த பேசிஸில் தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே டெரைவ் பண்ணியிருக்காங்க. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் ஈக்குவேலன்ஸ் ஆஃப் பேஸ்.
மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்குவல்ஸ் ஆஃப் ஆசிட். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணினா யார் அதிகமாக இருக்கா, பேஸ் அதிகமாக இருக்கா, அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் தெரிஞ்சிடும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் தெரிஞ்சிடும். கிளியரா? இஸ் தேர் எனி டவுட்? So yesterday we discussed some questions and today also we will work out some questions, but don't worry about it, okay? Right. சரி பாருங்க. We'll go for question number 20. Normality of 10% weight by volume sulfuric acid solution. சார் நார்மாலிட்டி கேட்குறாங்க சார். ஃபார்முலா மனப்பாடமே பண்ணாதான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ், சாரி நார்மாலிட்டி நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர். நம்பர் ஆஃப் ஈக்குவல்ஸுக்கு பதில் என்ன பண்ணுவேன், வெயிட் பை ஈக்குவலண்ட் வெயிட், வால்யூம் மில்லி லிட்டரில் போட்டால் இன்ட்டு 1000. ஸோ இதுதான் W/V. அதை தான் கொஷனில் கொடுத்துட்டாங்க 10%ன்னு. இன்ட்டு இந்த 0 இருக்கு பார், அப்போ இன்னொரு 10 பை ஈக்குவலண்ட் வெயிட். சல்ஃபரிக் ஆசிடோட ஈக்குவலண்ட் வெயிட் என்ன சார், மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர் 2 சார். 2 H+ கொடுக்கும் சல்ஃபரிக் ஆசிட், n ஃபேக்டர் 2. அப்போ மேலே 100/98/2, அப்போ 200/98. ஆன்சர் 2 பாயிண்ட் சம்திங் 196, 2.00 வரும். அதனால் ஆப்ஷன் 4 ஆன்சர் 2. கிளியரா? ரைட். கொஷின் நம்பர் 21 பாரு, அது இதை விட ஈஸியான கொஷின். வால்யூம் ஆஃப் 0.1 நார்மல் நைட்ரிக் ஆசிட். ஸோ நார்மாலிட்டி கொடுத்துட்டாங்க 0.1. W2 வெயிட் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் கொடுக்குறாங்க 6.3. வால்யூம் கேட்குறாங்க. இந்த மூணும் சம்மந்தப்பட்ட ஃபார்முலா ஏதாவது இருக்குதா பார்த்தோம். W2 is equal to NEV/1000 பார்த்தோம் பாரு. இதில் கேபிட்டல் லெட்டர் V கேட்குறாங்க. சரி, மற்ற எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து போயிடப்ப 1000 into W2 எழுதுறப்பே 6.3 by N into E. N வந்து 0.1. ஈனா ஈக்குவலண்ட் வெயிட். ஈக்குவலண்ட் வெயிட் எவ்வளோ? இப்போ தான் சொன்னேன். ஈக்குவலண்ட் வெயிட்டோட ஃபார்முலா மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை N ஃபேக்டர். மாலிகுலர் ரேட் சல்ஃபர் நைட்ரிக் ஆசிடுக்கு 63, n ஃபேக்டர் டிவைடட் பை 1. ஏன்னா n ஃபேக்டர் ஒரு H+ தான் தரும் நைட்ரிக் ஆசிட், அப்போ n ஃபேக்டர் 1 விட்டுடலாம். ஸோ அப்போ என்ன ஆன்சர் பாரு, இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 10. இதில் ஒரு 0 அடிச்சிடலாம். ஸோ த வால்யூம் இஸ் அகெயின் 1000 ml. 1000 ml-னா 1 லிட்டர். ஸோ த ஆன்சர் ஃபார் த 21st கொஷின் இஸ் ஆப்ஷன் 1. 21st கொஷின் இஸ் ஆப்ஷன் 1. 22 பாருங்க. A molal solution is one that contains 1 mole of solute in. A molal னா 1 molal னு அர்த்தம். மொலாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம், number of moles of solute by weight of solvent in kilogram. So 1 mole ன்ட்டாங்க, நியூமரேட்டர் 1 ன்ட்டாங்க. அப்போ டினாமினேட்டர் என்ன, 1 கிலோகிராம் சால்வெண்ட்டுன்னு இருக்கணும். எங்கே இருக்குது இந்த ஆப்ஷனு? 1 கிலோகிராம் சால்வெண்ட்டுங்கிறது ஆப்ஷன் 1 சார். 1 கிலோகிராம் சால்வெண்ட்டுன்னு சொன்னாலும் 1000 gram of solvent சொன்னாலும் ஒன்று தான். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 23. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் பாரு. மொலாரிட்டின்னு என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்டு பர் லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கணும். சால்வெண்ட்டுன்னு இருக்குது, தப்பு. மொலாரிட்டி நார்மாலிட்டி ஆஃப் சோடியம் கார்பனேட் சேமா, கரெக்டா? ஃபார்முலா என்ன, மொலாரிட்டி இன்ட்டு மாலிகுலர் வெயிட் இஸ் ஈக்குவல் டு நார்மாலிட்டி இன்ட்டு ஈக்குவலண்ட் வெயிட். சரியா? மொலாரிட்டி இன்ட்டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் சோடியம் கார்பனேட் Na2CO3 23 × 2 46 சோடியத்துக்கு, கார்பனுக்கு ஒரு 12, ஆக்சிஜனுக்கு ஒரு 48 106 இஸ் ஈக்குவல் டு நார்மாலிட்டி இன்ட்டு ஈக்குவலண்ட் வெயிட்னா என்ன, மாலிகுலர் வெயிட் பை N ஃபேக்டர் 2. சோடியம் கார்பனேட் 2 ப்ளஸ் சார்ஜ் கொடுக்கும், கார்பனேட் 2 மைனஸ் சார்ஜ் கொடுக்கும், N ஃபேக்டர் 2. அப்போ மொலாரிட்டி ஈக்குவல் டு நார்மாலிட்டியா? நோ, பி இஸ் ஆல்சோ ராங். எதெல்லாம் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ ஆன்சரில் வரக்கூடாது, பியும் ஆன்சரில் வரக்கூடாது. அப்போ இங்கேயே முடிவாயிடுச்சு. உன்னுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் 4. வேணா அதையுமே செக் பண்ணிப்போமா? பாருங்கள், தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, மொலாலிட்டின்னா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்ட் இன் 1000 gram ஆஃப் சால்வெண்ட்டுன்னு வரணும். சொல்யூஷன்னு இருக்குது, தப்பு. ஃபோர்த் ஆப்ஷன் என்ன, ratio of mole fraction of solute and solvent is the ratio of their respective moles. Ratio XA அப்படின்னா mole fraction of solute first up, XB போட்டுக்கிறேன். XA னா solvent, it is equal to NB/NA ன்றாங்க. கரெக்டா? கரெக்ட். ஏன்
பாரு, இங்கேயும் டினாமினேட்டரில் NA + NB வரும், இங்கேயும் டினாமினேட்டரில் NA + NB வரும், டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். அதனால் தே ஆர் ஈக்குவல் டு தேர் மோல்ஸ். அப்போ நாலாவது ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஒரே ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ த ஆன்சர் ஃபார் த கொஷின் இஸ் ஆப்ஷன் 4. ரொம்ப சிம்பிள்ப்பா. நெக்ஸ்ட், 2 bottles A and B contains 1 molar solution and 1 molal solution. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் 1 molarity அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ரெண்டாவது கண்டெய்னரில் மொலாலிட்டி அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வெயிட் ஆஃப் சால்வெண்ட். சரி, நல்லா கவனிங்க. இதில் வாட்டரும் இருக்கணும் ப்ளஸ் சல்ஃபரிக் ஆசிடும் இருக்கணும் வெயிட் ஆஃப் சொல்யூஷன் சொன்னால். ஆனால் இது வெயிட் ஆஃப் சால்வெண்ட்டுன்னு சொன்னால் வாட்டர் மட்டும்தான். அப்போ எங்கேப்பா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்? எங்கே வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்? இங்கே தான். ஏன்னா இங்கே பியூர் வாட்டர், இங்கே கூட சல்ஃபரிக் ஆசிடும் இருக்குது. அப்போ இங்கே சால்வெண்ட் அதிகம், தண்ணி நிறைய இருக்குது. சால்வெண்ட்னா தண்ணி நிறைய இருக்குது. அப்படின்னா டைல்யூட்டாக இருக்குன்னு அர்த்தம், அதாவது கான்சன்ட்ரேஷன் கம்மி. சால்வெண்ட் அதிகம்னா டைல்யூட்டாக இருக்குது, அதாவது கான்சன்ட்ரேஷன் கம்மி. அப்போ பியில் லெஸ் கான்சன்ட்ரேஷன். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 1. ஏல மோர் கான்சன்ட்ரேஷன், அப்படி இல்லைனா பியில் லெஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. 25th கொஷின் பாருங்கள். மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன் இன் வாட்டர் இஸ் எப்படி இருக்கும்? மோலார் கான்சன்ட்ரேஷன் இங்கே நம்ம சொல்லிட்டோம், இங்கே கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஆல்வேஸ் மோர் தேன் மொலாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன். மொலாலிட்டியை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். மொலாரிட்டி கேபிட்டல் M கேட்குறாங்க. 98% சல்ஃபரிக் ஆசிட் டென்சிட்டி கொடுத்துருக்குறாங்க. சரி, மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன சார்? N2 by வால்யூம் இன் லிட்டர். N2னா W2/M2, வால்யூம் மில்லி லிட்டர் சொன்னால் இன்ட்டு 1000. வால்யூமுக்கு பதில் வெயிட் ஆஃப் சொல்யூஷன் எழுதுறேன் பாரு, இன்ட்டு 1000 டிவைடட் பை M2 இன்ட்டு வால்யூமுக்கு பதில் வெயிட் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன். இதில் W2 இன்ட்டு 100 டிவைடட் பை வெயிட் ஆஃப் சொல்யூஷன். இதோட வேல்யூ தான் கொஷினில் கொடுக்குறாங்க, 98ன்னு, இன்ட்டு 10 இன்ட்டு டென்சிட்டி divided by molecular weight of sulfuric acid 98 தான். So the answer is 18 molar option 2. 18 molar option 2. We will discuss the remaining things in our upcoming sessions. Okay? Right. Thank you.